கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. அடுத்து வாழைக்கு வருகிறது சந்திப்பு. இந்த சந்திப்பு நிகழ்ச்சியிலே இணைகின்றார் தக்கோலத்திலிருந்து செந்தமிழ் தேனி தக்கோலவன் ஜெயலலிதா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறது தக்கோலம்? நல்லா இருக்கு. சிறப்பாக இருக்குது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நலமா இருக்கின்றோம். என்ன குளிர் விட்டபாடு இல்லை? ஏறக்குறைய குளிர் ஓரளவுக்கு குறைந்து விட்டு இருக்குது. அந்த அளவுக்கு குளிர் இருக்குது என்று சொல்ல முடியல. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு. வெயில் அப்படி ஆரம்பிச்சு. வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா? எல்லாரும் அனைவரும் நலம். தாங்களும் தங்கள் துணைவியார் குழந்தைகள் எல்லாரும் நலம் தானே? ஆமாம், எல்லாம் நலமாக இருக்கின்றோம். என்று உங்களோட பேசலாம் என்று நினைத்திருந்தேன். அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் சந்தித்த பிரபலங்கள் யார் யார், எங்கெங்கே, அது எந்த துறையாக இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களேன். மலரும் நினைவுகளை நினைவுபடுத்துகின்றேன். மலரும் நினைவுகள். அதுதான் சிறப்பு. நல்லது. இப்போ மலரும் நினைவுகள்ன்ற போது கல்லூரியில் படித்த ஒரு அனுபவ நிகழ்ச்சி சொல்லலாம். ஆரம்பத்தில் நான் கவிதை எழுதி இது பண்ணும்போது கவியரங்கம் என்றால் கவிதையை பேப்பர் தாளில் வைத்து கொண்டே படிப்பார்கள் என்பது எனக்கு தெரியாது. அப்போது நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் கவியரங்கத்திற்கு என்னுடைய பெயரை பதிவு செய்து விட்டிருந்தார்கள் என் சக மாணவர்கள். நான் மேடையில் மற்றவர்கள் எல்லாம் வாசிக்கும் போது அவர்கள் தன்னுடைய என்ன எழுதியிருக்கிறார்களோ அதை பேப்பரில் வைத்துக்கொண்டு படித்தார்கள். நான் மட்டும் எழுதிய கவிதையை நான் பேப்பரில் வைக்காமல் நான் அப்படியே சொல்லி கொண்டு வந்தேன். அப்போது கல்லூரி பேராசிரியர் உள்பட மற்றவங்க எல்லாருமே உள்பட வேந்து போனார்கள். அப்போது முதலாக எனக்கு தெரியும், கவியரங்கத்தில் பேப்பர் தாளில் வைத்து கொண்டு படிக்கலாம் என்ற ஒரு நிகழ்வு. அப்போது பிரபலம் என்னுடைய கல்லூரி பேராசிரியர் வல்லம் வேங்கடபதி என்ற பேராசிரியர். அவர்தான் பின்னாளில் நான் படிக்கின்ற காலத்தில் அல்ல, அதுக்கு படிக்கின்ற காலத்தில் தான், நான் பிஏ படிக்கிற காலத்தில் 2ஆம் வருடம் என்று எண்ணுகிறேன். அப்போது அவர் கண்ணதாசன் கவிதைகளை முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் தான் எனக்கு அந்த நிகழ்வுகள்லாம் சொல்லியிருந்தார். அப்போது கண்ணதாசனோடு போயிட்டு சென்று கொண்டு அவரை பற்றியெல்லாம் விசாரிக்க பழகி இருக்கும்போது அப்போது கண்ணதாசன் அவரிடம் கேட்டார், நான் உங்களுடைய கவிதைகளை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெறுவதற்காக வந்திருக்கிறேன் என்று கேட்டார். அதற்கு கண்ணதாசன் அவர்கள், என்னுடைய பாடல்கள் ஆய்வு செய்தவர்களுக்கு இருக்கிறதா? அதாவது கண்ணதாசனை பற்றி முதலில் ஆய்வு செய்தவர் எங்கள் கல்லூரி பேராசிரியர் தான், அந்த டாக்டரேட் பட்டத்துக்காக. என்ன பேர்? இல்ல, கண்ணதாசன் அவரிடம் வல்லம் வேங்கடபதி வல்லம் வேங்கடபதி என்று அவருடைய தன்னுடைய ஊர் பெயரோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான், அந்த பேராசிரியர் தான் முதலில் கண்ணதாசனை ஆய்வு செய்து டாக்டரேட் பட்டம் பெற்றவர். மற்ற பின்னாலே எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள். அப்போது கண்ணதாசன் அவர்கள் சொல்லும்போது, என்னுடைய பாடல்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு, ஏன் ஒரு திருக்குறள் வைத்துக் கூட இல்லைங்க, சிறப்பா இருக்குது உங்களுக்கு, சரி நான் என்ன செய்யட்டும் என்று கண்ணதாசன் அவர்கள் வல்லம் அது எங்களுடைய பேராசிரியரிடம் கேட்டார். நான் ஒவ்வொரு நாளும் வருவேன், உங்களுடைய பாடலை பற்றி ஏதாவது நாங்கள் உங்களுடைய ஒரு நேரில் கேட்க வேண்டும். அதனால் நீங்கள் வாருங்கள், நான் இருந்தால் உங்களுக்காக 1 மணி நேரம் தினமும் ஒதுக்குகிறேன், இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இந்த நூலில் இந்த என்னுடைய புத்தகங்கள் மற்றதெல்லாம் இருக்குது, நீங்கள் எதை ஒன்றா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போது ஏதோ ஒரு பாடலே கண்ணதாசன் அவரோட நேரடியாக விசாரித்து கேட்க வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டு அன்றைக்கெல்லாம் காத்து கொண்டிருந்தார். இரவு 11 மணி வரைக்கும் இருந்தார். அப்போதுதான் இரவு 11 மணிக்கு மேல்பட்டு கண்ணதாசன் அவர்கள் வீட்டுக்கு வந்தார். சரி, இவர் சோர்வாக்குறாரு. நான் அப்புறம் இல்லை நீங்க எனக்காக காத்து இருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு இருவரும் பேசிக்கொண்டே இருக்கும்போது நடுவிரவு 1 மணி ஆகிவிட்டது. சரி போதும் என்று அந்த ஆய்வெல்லாம் சேர்த்து புறப்பட்டும் போது, நீங்கள் எனக்கு தினமும் 1 மணி நேரம் என்று சொன்னீர்கள், நான் பாருங்கள் என்னுடைய பேச்சு திறமை, நீங்களும் பேச்சுக்கூடிய ஆவலால எனக்கு 2 மணி நேரம் கொடுத்துவீர்கள். அதாவது 11 மணிக்கு தொடங்கியது, இரவு 1 மணி ஆகிவிட்டது. அப்போது கண்ணதாசன் அவர்கள், அப்படிங்களா, மகிழ்ச்சி சொல்லிட்டு வழி அனுப்ப வரும்போது 12 மணிக்கு அடுத்த நாள் 1 மணி ஆகிவிட்டால் அது அடுத்த நாள் கணக்கு, அடுத்த நாளுக்கும் சேர்த்து உங்களுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி விட்டேன் என்று மென்மையாக சொல்லி அனுப்பி விட்டாராம்.
வெளியே வந்து எங்களுடைய பேராசிரியர் ஒரு ஏறக்குறைய 5 நிமிஷம் அப்படியே நின்றுட்டாராம் கண்ணதாசன். அப்பதான் அவர் வியந்து போனாராம் அவர் கண்ணதாசன் இது சொல்லும்போது. அந்த ஒரு அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டார் கல்லூரியில. அதே போல நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் காமராசர் அவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள, நான் காஞ்சிபுரத்தில் பச்சைப்பெண் கல்லூரியில் தான் படித்தேன். அப்போது காஞ்சிபுரத்தில் பயணியர் தங்க டிராவல்ஸ் மங்கலம் பயணியர் தங்கும் விடுதியில காமராசர் அவர்கள் வந்து தங்கியிருந்தார். அப்போதுதான் அது உங்களுக்கு தெரியும், கல்லூரியில் இருந்தால் அந்த எலெக்ஷன் நடக்கும், மற்ற பிரசிடென்ட் மற்றவங்க எல்லாருமே தேர்ந்தெடுப்பாங்க. அதில் அப்போ ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி நினைக்கிறேன். அப்போ காமராசர் அந்த கட்சியில் இருந்தார். அந்த கட்சியெல்லாம் கூட உண்டு. அப்போது எங்க கல்லூரி சேர்ந்தவர்களாம் அந்த கட்சி சேர்ந்தது வெற்றி பெற்றது. சரி, காமராசர் அவர்கள் வந்திருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்பட 7 பேர் என்று நினைக்கிறேன் போய் காமராசர் அவர்களை போய் பார்க்க போனோம். சரி, பார்த்தோடனே கல்லூரி முதலில் மறுத்தார், என்ன அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் சரி எங்களை பார்க்கறதுக்கு அனுமதிச்சாரு. நாங்கள் போய் பார்த்தோம். இது மாதிரி அவர் ரொம்ப மகிழ்ச்சி, எங்களை சந்தோஷத்தை அதாவது கட்சி நாங்கள் நம்மளுடைய கட்சி ஜெயிச்சதுன்னு சொன்னா எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துவார், மகிழ்ச்சியா இருப்பாரு, பாராட்டுவார்லாம் நான் உள்பட எதிர்பார்த்தோம். அவர் ஒன்னே ஒன்று சொன்னாருங்க, கல்லூரிக்கு எதுக்கு வந்தீங்க என்ன, எதுக்கு உங்க அப்பா அவங்க அம்மா அடிச்சு வச்சுக்கிருக்காங்க என்ன, கட்சியை பத்தி தெரிஞ்சுக்கங்க என்ன, ஆனா கட்சியிலே இருக்காதீங்க, முதல்ல வீட்டை பாருங்க என்ன, பிறகு நாட்டை பார்ப்பீங்க என்ன, சொல்றது கஷ்டமா தான் இருக்கு என்ன. இதே வார்த்தை அவர் சொன்னாருங்க. இப்ப நான் சொல்லும் போது என்னுடைய சக மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், இப்போது நாங்கள் கூட்ட சொல்லும் போது கூட அந்த காமராஜ் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என்னோட காதுல ஒலிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மற்ற ஆட்சியாளர்கள் இருந்தா அப்படியே சந்தோஷம், வாஹா நம்ம இப்படிதான் கட்சி வளர்க்கணும் அப்படி இப்படி எதாவது சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு இது பண்ண. ஆனா அவர் அப்படி சொல்ல, அது நாசுக்கா அவ்வளவு இதுவா, முதல்ல அப்படி பாருங்க அப்படி சொல்லிட்டு வீட்டை பாருங்க, முதல்ல பெத்தவங்களோட மனசு குளிர வைங்க என்ன, படிப்பு தாங்க அப்படின்ற அந்த வார்த்தை. இப்போ நான் அவருடைய குரல் அதை ஒரு எங்களுக்கு ஒரு என்னுடைய சக மாணவர்கள் ஒவ்வொரு தடவையும் அது காமராசன் சொல்லும் போது இதுதான் நினைவு வரும். அது மாதிரி ஒரு மக்களையும் மண்ணையும் நேசித்த ஒரு மாபெரும் தலைவர் இல்லையா அந்த வகையிலே. ஆமாம், நிச்சயமாக அது மாதிரி. இப்போ உங்ககிட்ட சொல்லும் போது இன்னொரு நிகழ்வு, அவருடைய நினைவு இல்லம் திருமலை ஐயா பிள்ளை வீடுன்னு தெருன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டு தெரு பேரு ஒன்னோட நான் தவறா சொல்லலாம். அந்த தெருவில் இருக்கிற ஒரு காட்சி பொருள்லாம் பார்த்தேன், அவருடைய பயன்படுத்தின பொருளை பத்தலாம். அப்போ ஒரு கார்டு, இந்த தபால் அஞ்சல், அதாவது அப்போது 15 பைசா நினைக்கிறேன் அந்த கார்டு விலை. அதுல ஒரு வாசகம் எழுதியிருக்கிறார், யாருன்னு தெரியல. அதுல அந்த காமராஜர் கைப்பட எழுதின அந்த வாசகம் குறிப்பிடுறார், நீங்கள் ஒரு அணனா வாங்கி போயிட்டிருக்கிறீர்கள், அந்த ஒரு அணாவுக்கு இன்னும் கணக்கு வரவில்லை, சீக்கிரம் அந்த ஒரு நாவுக்கு கணக்கு தர வேண்டும். இது ஏனென்றால் நான் கணக்கு வரக்கு சொல்லணும் அப்படிலாம் எழுதிருக்கிறது. என்ன அந்த வாசகம் இப்ப காமராஜர் சொன்னோடனே அது ஞாபகம் வருது. அது மாதிரி அந்த காமராஜருக்கு சொல்ல வேண்டிய ஒரு இதுவே இல்லை, அந்த அளவுக்கு அவர் சிறப்பான ஒரு சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வேளையிலே அவரை பற்றி பிரபலங்கள் என்று பார்க்கின்ற பொழுது திரையுலக பிரபலங்களை சந்தித்த ஞாபகம் அல்லது நேரடியாக சந்தித்து இருக்கிறீர்களா? சொல்றேன். அதுக்கு அடுத்து நான் அடுத்து சொல்ல வரலான்னு நினைச்சிருந்தேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய அப்போ நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் தான் என்னுடைய முதல்ல நான் நிறைய பாடல் அப்படியே எழுதுவேன். அப்போ எங்க ஊருக்கு பக்கத்துல அரக்கோணம் பக்கத்துல சோசு யுவராசன் அப்படின்ற ஒரு அவரு பாடலாம் மெல்லிச பாடலாம் நிறைய வந்துருந்து. அவர்கிட்ட நான் எழுதுனதெல்லாம் காண்பிச்சேன். அப்போ அவர் சொன்னாரு, ஒரு தமிழ் ஆசிரியர்களுக்கே புரியாத அளவுக்கு உயர்ந்த நடையில் எழுதுறீங்க, அது மாதிரி வேண்டாம், ரொம்ப எல்லோருக்கும் புரியுற மாதிரி எளிமையா எழுதுங்க, நிச்சயமா உங்க பாடல் ரேடியோவில் ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கப்புறம் நிறைய அவர் அந்த இதுவை மாற்றி கொண்டு நிறைய இது பண்ண அதுக்கப்புறம் என்னுடைய முதல் பாடல்லாம் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு பாடல் வந்து டி.கே. ஜெயராமன் தான் இசையமைச்சார். அவர் தான் அந்த நம்முடைய சங்கர் தமிழ் அறிவு புத்தகம் கூட வெளியிட வந்தார். டி.கே. ஜெயராமன் அகில இந்திய சென்னை வானொலி இசையமைப்பாளர். அவரு என்னுடைய பாடல்லாம் பார்த்து இது பண்ணி ரொம்ப எளிமையா இருக்கு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்குது, அந்த பாடல்லாம் ரொம்ப இசைக்கு உகந்த மாதிரி நல்லா சிறப்பாக அமைச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் தான் அவரு மகாபலிபுரத்தை பற்றி நான் ஒரு பாடல் எழுந்தேன், அலையாடும் கடலோரம் சிலையாடும் அதில் கலையாடும் பல்லவரின் புகழ் பாடும், இதுதான் பல்லவி. இந்த பாடலை அவர் ரொம்ப ரசித்தாரு, விரும்பினாரு. அதுக்கப்புறம் அந்த பாடல்
இது ஆன பிறகு தமிழ்ல மொழியாக்கம் பண்ண பிறகு நிறைய மொழியில அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 10-12 நினைக்கிறேன், 12 மொழியில அந்த மொழி டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதெல்லாம் கூட டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த பாடல் ஒளிபரப்பு ஆக்கிட்டு அதுக்காக எனக்கு ஒரு நல்ல ஒரு தொகை கூட அவங்க சன்மானம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதனுடைய நினைவாட்டில் நான் ஒரு வீடு கூட வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது திரையுலகம்னு சொல்லும்போது அது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்தது என்னுடைய பாடல் அன்னை பாரத திருநாடு தினம் அன்பாய் நீ இதன் புகழ்பாடு. அந்த பாடலை இசையமைச்சவர் வந்து குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள், மறைந்த இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன். அப்போ இசையமைச்சு பாடும்போது அதை இசைக்கு கொண்டு வந்து இசையெல்லாம் அமைச்சிருக்கும் போது ஒரு சில வரிகள் கேட்டார். இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இதுவே அந்த வரி ஞாபகம் வரல, இது ஏன்னா மாற்ற முடியாது. உடனே நான் ஒரு 5-6 வரி சொன்னேன். பரவாயில்ல, உடனுக்குடன் சொல்றீங்களே, நல்லா இருக்கு. அவர் ஒரு இது பண்ணி அந்த இசைக்கு உகந்த மாதிரி அவர் அங்கேயே இசையமைச்சாரு. உண்மையில இசை வந்து ஒரு மனசை ஒரு எந்த அளவுக்கு தொடுவது, நான் அன்னைக்கு அவரு அந்த வீணை அதாவது பிட்டில் பேசியதை நான் நல்லா உணர்ந்து ரசித்தேன். அவ்வளோ அருமையா உடனுக்குடன் அப்படியே சும்மா அனாவசியம் அதாவது அவர் ஒன்றியதால் அந்த ஒன்றுகின்ற இசை வந்ததா அந்த மாதிரி அந்த அளவு வேக்கிற அளவுக்கு கொண்டக்குடி வைத்தியநாதனுடைய இசைக்கு நான் அன்றைக்கு ரொம்ப மெய்மறந்து கேட்டேன். இது ஒரு அனுபவம். சில படங்களை இசையமைத்திருக்கிறார் இல்லையா? ஆமாமா, நிறைய படங்கள் அமைச்சிருக்கா. வா ராஜா வான்ற படம், அப்புறம் திருமலை தென்குமரி, இப்படிலாம் சில படங்களுக்கு கூட இசையமைச்சிருக்காரு. நல்ல அனாவசியம் அந்த பிட்டில் அப்படி அவர் வாசிக்கும் போது அந்த கை பேசுது, அந்த அளவுக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளவு சிறப்பா உகந்து, அதாவது அவ்வளவு அதாவது இவர் நேசித்தாரா, அந்த இசை இவரை நேசிக்குதா அப்படின்ற மாதிரிக்கு அந்த அளவுக்கு அவர் இசையோட அந்த ஒன்றி செய்தார். இன்னொரு அனுபவம் சொல்லணும் போது திரையுலகை சேர்ந்த சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை நேரடியாக சந்தித்திருக்கிறீர்களா அல்லது கூட்டங்களிலே? ஆமா ஆமா, நேரடியாக சந்திக்கல. என்னுடைய கல்லூரி ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தார். சரி, கல்லூரி ஆண்டு விழாவுக்கு வந்து நேரடியாக பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கு. பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல மேலிருந்து. ஆனா கண்ணதாசன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. கல்லூரிக்கு வந்திருந்தாரு. அவரு பேராசிரியர் பேசி இது பண்ணாரு. கல்லூரி ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தாரு. அப்போ அவரு எங்க ஒரு 7 பேர் கொண்ட 6 பேர் நினைக்கிறேன், அந்த லிட்ரேச்சர் இலக்கிய குழுன்னு சொல்லிட்டு அதுதான், அதுல நானும் ஒருன்றதால போயிட்டு அழைச்சின்னு வரும்போது, அப்போ அந்த வழியில வரும்போது கல்லூரிக்கு அழைச்சின்னு வரும்போது, அப்போ இன்றைக்கோ இல்லை நேற்றோ சமீபத்தில் உங்க பாடல் ரெக்கார்ட் ஆனதான், அந்த பாடலை மேடையில் இன்னைக்கு நீங்க பாட முடியுமா? அது வந்து தயாரிப்பால் மற்ற இன்னும் மாணவர்கள் கேட்கிறீங்க, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த மாளிகை படத்தில் 2 மனம் வேண்டும் அப்படின்ற பாடல் தான் சமீபத்தில் ரெக்கார்ட் ஆச்சு. ரொம்ப அருமையா இருக்கு அவருடைய குரல், ரொம்ப நல்லா பாடுறார், ரொம்ப இனிமையா இருந்தது அந்த குரல். நான் அதை நேரடியா அவர் கண்ணதாசன் அவர்களே பாடியதே எங்க கல்லூரி மாணவர்கள், அந்த மாணவர்கள் அத்தனை பேருமே கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. அவர் மேடையில பேசும்போது கூட 2 இனிமையா இருக்கு. பாடலை அவர் பாடினார் இல்லையா? அவர்தான் இல்ல டிஎம்எஸ் பண்ணாருன்னு தெரியல, ஆனா அவர் நல்லா இனிமையா பாடுறாரு. அவர்தான் தெரியல. ஆமா, சவுந்தரராஜன் பாடி நினைக்கின்றேன். படத்திலே நடித்திருக்கிறார் அந்த பாடலுக்காக. படத்தில் நடிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அப்புறம் பரமசிவன் கழுத்து அந்த பாடல் அதுதான் அது மாதிரி. அதே போல மேடையில் பேசும்போது என்னன்னா, இவருக்கு 2 மைக் வச்சுடுவாங்க, அவர் கொஞ்சம் வாக்கபுளா பேசுவார். அது மாதிரி மேடையில் பார்த்துருக்கேன், எங்கள் கல்லூரியில் தான் 2 மைக் வச்சும்போது நல்லா பேசுவார், நல்லா சரளமாக இருக்கும் குரல். இனிமே அவரோ இதாக இருக்க, அவருடைய முக அமைப்பு மற்றெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொட்டு, அந்த சந்திர பொட்டு வச்சுன்னு ஒரு இது பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு, அந்த சரஸ்வதி லட்சம் அந்த மாதிரி கண்ணில் அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கும். இது வந்து இயல்பா எதாச்சும் பேசுகிறார். சில பாடல்கள் பற்றிலாம் கூட எங்கள் மாணவர்கள் நான் உள்பட கூட கேட்டேன், உடன் கூட எளிமையாக பேசுகிறாரு. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்குது. அது ஒரு அனுபவம். அதே போல இன்னொரு கேள்வி உங்களோட கேட்கலாம். அதாவது சைவமும் தமிழும் நம்மிரு கண்களண்டு இலங்கையிலே ஈழத்திலே வந்து நாங்கள் 70 ஆண்டுகளுக்கு முதலே இருந்து அங்கே கற்றுத்தருகின்றார்கள். அதே போல தமிழகத்திலே எப்படியான வாய்ப்புகள் பாடசாலைகளிலே கல்லூரிகளிலே இருக்கின்றனவா? இருக்கு. இங்க கூட சைவம் தமிழும் இந்த பக்கம் திருப்பனந்தாள் அந்த ஆதீனங்களில் அப்புறம் இருக்கிறது இல்லையா? ஆதீனங்கள் தான். ஆமாமா, ஆதீனங்கள். ஆமாமா, ஆதீனங்கள் தான் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியுது. மற்ற இடங்கள்ல அந்த அளவுக்கு இருக்குல்ல. ஏன்னா அதுதான் பாடசாலைகளிலே அது பாடத்திட்டமாக இல்லை இல்லையா?
இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்லை என்றுதான் தோணும். பாடசாலை பாடத்திட்டங்கள் இல்லை. ஆனா நீங்க சொன்ன அந்த கருத்து எனக்கு உடன்பாடு தான். அந்த பாடசாலை பாடத்திட்டங்கள்ல நிச்சயமா வைக்கணும். எப்படி இலங்கையில் சைவமும் ஆன்மீகம்ன்ற மாதிரி இருக்குதோ அது சிறப்பா தான் இருக்கணும். அது இதுதான் அவர்தான் அதுதான் சொல்லுவார். இலங்கையிலேயே நாங்கள் முதலாம் ஆண்டிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் தமிழ் மொழியிலே படிக்கலாம். அதே வேளையிலே சைவமாக பிள்ளைகள் சைவத்தையும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே நிறையவே இருக்கின்றன. இப்பொழுதும் இருக்கின்றன, அப்பொழுதும் இருந்தது. என்றால் அந்த சமய அறிவுகளுக்கூடாக அது சமயம் என்று சொன்னால் மூட நம்பிக்கைகள் என்று இல்லாமல் திருக்குறள், நன்னறிய போன்ற அந்த மனிதனை வளப்படுத்தக்கூடிய வழிநடத்தக்கூடிய பாடத்திட்டங்களை தான் அங்கே வைத்திருந்தார்கள். அந்த வகையிலே தான் சிறப்பாக அங்கே வாழ்ந்தவர்கள் நல்லறியோடு நல்ல ஒழுக்க வழக்கங்களோடு யாழ்ப்பாணத்திலும் சரி கிழக்கு வடகிழக்கு மாகாணங்களிலும் சரி பிள்ளைகள் வளர்ந்தோம். அந்த காலங்களிலே நாங்களும் அந்த காலங்களிலே தான் பிறந்திருந்தோம். அதிலே தான் நாங்கள் இந்த இனத்தவர்கள் விடுமுறைக்கு தமிழகத்தை நாடி வருகின்றார்கள் என்றால் நாங்கள் ஆறுபடை வீடுகளை பற்றி படித்திருக்கின்றோம். அதாவது சிதம்பரம், அந்த ஆலயங்கள் சைவத்திலே படித்தபடியாக தான் அந்த ஆர்வம் மிகுதியாலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இலங்கையிலே புலம்பெயர்ந்து ஐரோப்பிய நாடுகளிலே உலகமெங்கும் வாழ்கின்றவர்கள் விடுமுறை என்று சொல்லும் பொழுது அங்கே தான் ஓடி வருகின்றார்கள் என்று அந்த ஆலயங்களை எப்படியாவது தரிசித்து விட வேண்டும். ஏன்னா நாங்கள் சிறு வயதிலே இருந்தே படித்தோம் இல்லையா? அந்த அந்த எப்படியாவது அந்த அந்த ஆலயங்களுக்கு ஒரு சென்று முறை வழிபட வேண்டும் என்று நாங்கள் தேவாரங்களின் மூலமாகவும் பல சமய சம்பந்தமான கட்டுரைகளூடாகவும் பாடங்களூடாகவும் அவற்றையெல்லாம் அறிந்திருந்ததுனாலே தான் இந்த ஆர்வ மிகுதியாலே அங்கே எல்லாம் எங்களுடைய பயணத்திட்டம் முழுக்க ஆலயங்களை நோக்கி தான் இருக்கும். உண்மைதான், அது சிறப்பும் கூட. அதுதான் இப்ப நீங்க குறிப்பிட்டது போல ஒரு ஆன்மீக மத்தில மூட நம்பிக்கையில இடையில் வந்தவர்கள் என்றால் தன்னை நிறுத்தி தன்னையினுடைய தன்னுடைய மதம் சிறப்பாக இருக்கிறதுக்காக இல்லாத இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் சொல்ல கூடிய சூழலை அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அதுதான் உள்ளதை உள்ளவாறு சொல்லியிருந்தா அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படாது. இன்னும் நீங்க சொல்ற போல சைவமும் அந்த ஆன்மீகம் நிச்சயமா இருக்கணும். அப்பதான் அந்த ஒழுக்க நெறி இன்றைக்கும் என்றைக்குமே இருக்கும். அந்த அந்த நாடுகின்ற தன்மை. அதே போல கோயில் மத்தலாம் என்றது அங்க ஒரு ஒலி, அதாவது வைப்ரேஷன் என்று சொல்றாங்களே, அது உணர முடியும். நான் நிறைய அது சில கோயில்கள், ஏன்னா நான் கொஞ்சம் அந்த தியானம் மத்ததெல்லாம் இருக்கு, என்னுடைய நண்பர் மூலமா போகும்போது அந்த ஒலி உணர்வை உணரலாம். உதாரணமா சொல்ல போனா திருவண்ணாமலை அந்த கிரிவலம் வரும்போது சில இடங்களில் விபூதி வாசனை வருவதை நான் உணர்ந்திருக்கிறேன். என் துணையாருடன் நான் வலம் வந்திருக்கிறேன். சில இடங்களில் அதுதான் அந்த இயற்கையான காற்று. அதுக்காக தான் அந்த ஆரோக்கியம், மனசு எல்லாமே அது எப்படி என்று சொல்ல முடியாது. அது அனுபவிப்பவர்களால் மட்டுமே உணர முடியும். அந்த அனுபவத்தை மட்டும்தான் உண்மையிலே. அந்த இலங்கையிலேயே எல்லா மத பிள்ளைகளும் அந்தந்த மதங்களை சார்ந்த பாடத்திட்டங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு என்றும் இருக்கிறது. அது அந்த அந்த காலங்களில் இருந்தே இருக்கிறது. எனவே மதமும் சம்மதமும் அல்லது எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய மதங்களை படித்து அதனூடாக அவர்கள் சில வேலை வாய்ப்புகளையும் அல்லது வாழ்க்கையிலே நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக வாழக்கூடிய வகையை அங்கே பாடத்திட்டங்கள் செய்திருக்கின்றன இலங்கையிலே. அதே போல் இங்கே தமிழகத்திலே நான் அறிந்த வகையிலே இந்த ஆதீனங்கள் தான் அந்த பணியை முன்னெடுத்து பார்க்கின்றேன். என்ன தேவார திருவாசகங்களை நமக்கு தமிழை முதலிலே தந்தது இல்லையா இலகுவாக? ஆமா, சிறப்பு. இப்ப எப்போது இலங்கையை இது மாதிரி சொல்லுகிறேன், அவர்கள் மதத்தை போற்றுகின்ற விதமாக அவர்கள் பெற்றோர்கள் உள்பட மற்ற பாடத்திட்டம் உள்பட செயல்படுத்திக் கொண்டிருக்கும் போது உண்மையில் அது இன்றைக்கும் அன்றைக்கும் என்றைக்கும் விதைக்கின்ற விதைகள் பின்னாலே விருட்சமாகும் போது சிறப்பாக வளரும். அப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது பாராட்டுக்குரியது, வாழ்த்து, நல்லது ஒரு சமுதாயம் அமையும், ஒழுக்கமான சமுதாயம் அமையும். ஆமா, நிச்சயம். அதாவது திருஞான சம்பந்தர்ல இருந்து அப்பர் வரைக்கும் தமிழிலே தானே பாடியிருக்கின்றார்கள். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று. இப்ப பாருங்கள், அந்த திருஞான சம்பந்தர் 3 வயதிலே பாடுகின்ற பொழுது தோருடைய செவியன் என்று தானே ஆரம்பித்தார். வேற ஹிந்தி அல்லது சமஸ்கிருதத்திலே ஆரம்பிக்கவில்லையே. இல்லை, அதுதான் நீங்க சொல்றது போல இருக்கின்றார். தமிழால் பாடுக என்றே சொல்லி இருக்கின்றார். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று அடியவர்கள் பாடியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இலங்கையிலேயே திருக்கேதீஸ்வரம், திருகோணேஸ்வரம் என்ற 2 தலங்களும் பாடல் பெற்றவை. அதாவது
திருஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அந்த திருத்தலங்களை பற்றி பாடியிருக்கின்றார்கள். உண்மைதான் சிறப்பாக. இப்போ நீங்க குறிப்பிட்டது போல சமஸ்கிருதம் என்று சொல்லும்போது மறைமலையார் அவர் சமஸ்கிருதமும் படிச்சு இது பண்ணது. அந்த சமஸ்கிருதத்தை விட தமிழ் சமஸ்கிருதத்தை விரும்பி படிச்சு கொண்டு வரும்போது அது நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், எந்த புத்தகம் நினைவு வரல. அது சமஸ்கிருதத்தை திரும்ப 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 படிக்கும்போது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது அந்த வாந்தி ஒரு பெட்டு மாதிரி ஒரு இது மாதிரி தொண்டையிலேருந்து ஏற்பட்டுதான், ரத்தம் வர்ற மாதிரி கூட அவருக்கு இருந்துதான். அதுக்கப்புறம் தான் அந்த சமஸ்கிருதத்தை நிறுத்தி தமிழ் மேல ஒரு நேசிப்பு ஏற்பட்டு இந்த வேதாச்சலம்ன்றத மறைமலையார் என்று அவரு அவருடைய பெயர் கூட தமிழ்ல தமிழித்திருக்கிறார். நிறைய அவர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். தொலைவில் உணர்தல், அப்புறம் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை. ஆனா என்னவென்றால் அது ரொம்ப தூய தமிழ்ல இருக்கும். அதுதான் அவருடைய படைத்த புத்தகங்கள். நான் அவருடைய புத்தகங்கள் சில புத்தகங்கள் படிச்சிருக்கேன். தொலைவில் உணர்தல், 2 ஒத்த நண்பர்கள், ஒத்த கணவன் மனைவி காதல் யாராவது இருந்தா அவங்க உள்ளார்ந்து ஒன்றி செய்தால் நம்முடைய குரல் மற்ற செயல் எல்லாமே அவங்களுக்கு ஒளியா உணர்த்த முடியுமா? நேசிப்பு, அந்த நேசிப்பு இருக்கிற வரைக்கும். ஏன் உங்களுக்கு எனக்குமே கூட பார்த்தீங்கன்னா சிலவற்றை இன்று இப்போது என்னுடைய பதிவு ஒளிபரப்பீர்கள் என் நினைப்பை சரியாக பதிவாகும். நான் இது கேட்பேன், நீங்கள் உடனே எனக்கு சொல்வீர்கள். நான் வேண்டியிருக்கிறேன், என்னுடைய துணையாரிடம் சொல்லியிருக்கிறேன், இப்போது ஐயா தான் பதிவு அனுப்பிடுவார் பாரு என்று கேட்பேன். உடனே பார்ப்பார், ஆச்சரியப்படுவார்கள். ஏன்னா அந்த எப்படி எவ்வளவு தொலைவில் இருக்கோ ஏதோ அந்த மாதிரி அந்த தொலைவில் உணர்ந்தத அவ்வளவு மறைமலையார் சொல்லிப்பார். தலைவர்கள், அதாவது இலக்கியவாதிகள், முக்கியமாகவே நாங்கள் பிரபலங்கள் சொல்லும் பொழுது திருவள்ளுவரையும் ஔவையாரையும் பாரதி வரைக்கும் நாங்கள் எத்தனையோ பேரை நாங்கள் தமிழை வளர்த்தவர்கள், தமிழை போற்றியவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக. திருவள்ளுவர் என்று சொல்லும்போது நான் வேந்து கொண்டிருக்கிறது திருக்குறளை பற்றி சொல்லும்போது என்னவென்றால், நிறைய இல்லாமல் பின்னாடி வர மக்கள் இது புரிந்து கொள்வதற்கு அவர் 2 வரி, அதாவது 1.25 அடின்னு சொல்லக்கூடாது, 2 அடிதான். அந்த 2 வரியிலே சுருக்கமாக சொல்லி இருக்கிறாரோ, பின்னால் ஒரு மனிதர்கள் சுருக்கமாக உடனே சொன்னால்தான் படிப்பார்கள். இப்போ நிறைய இடத்துல படிக்க மாட்டாங்க அப்படின்ற கோணத்தில் அவருக்கு தொலைதூர பாதியோடு படைச்சிருப்பாரோ என்று கூட தோன்றுகிறது. ஏனென்றால் திருக்குறள் மட்டும்தான் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நூல். எல்லா மதத்தவரும், எல்லா இனத்தவரும், எல்லா மொழியினரும், இன்னும் சொல்ல போனா திருக்குறளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். திருக்குறளுடைய மூலத்தை தொடர்பா சிறப்பா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தி கூட அந்த மொழி கற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டு உண்டு. ரஷ்யாவில் ஆங்கிலத்து பத்தில ஆமாம். உலகமெங்கும் இப்பொழுது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்றே எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே உள்ள அத்தனை நாடுகளிலும் உள்ள அறிஞர்கள், சாதாரண மக்கள் கூட இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தெருவிலே போவர்களே கூட சில ஊடகவியலாளர்கள் கேட்பார்கள், எந்த மொழி உலகிலே மூத்த மொழி என்னும் பொழுது எல்லோரும் ஒவ்வொரு மொழியை சொல்லி கடைசியிலே தமிழ் என்றதற்கு சரியான மொழி என்று சொல்லி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்கு நாங்கள் பெருமைப்படக்கூடிய வகையிலே இருக்கிறது. அந்த நல்லது ஐயா. இந்த வேளையிலே இணைந்து கொண்டு வேறு யாராவது நீங்கள் தவற விட்ட பிரபலங்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்படின்னு சொல்லும்போது ஓமை கவிஞர் சுரதா அவர்களை குறிப்பிடலாம். என்னுடைய முதல் புத்தகத்தை நான் அப்போது ஒரு சென்னை பள்ளியில நான் பணி செய்து கொண்டிருக்கும்போது என்னுடைய கவிதைகள் எல்லாம் ஒரு புத்தகமா போட வேண்டியது என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் வற்புறுத்தி என்னை கேட்டார். புத்தகம் போட்டால் எந்த அளவுக்கு விற்பனையாகும், எனக்கு அவர் என்னால் நஷ்டமடையக்கூடாதுன்றதுக்காக நான் வேண்டாம் சொல்லி, இது எப்படியோ என்னை ஒரு காலகட்டத்தில் என்னை வற்புறுத்தி என்னை பதிவு போடுறதுக்காக வற்புறுத்தினார். சரி புத்தகம் போடலாம். அவர் என்னுடைய கரஸ்பாண்டன்ட், அவர் உங்க இதுக்கு பொருத்தமா இருக்குன்னு அவரு இந்த காரைக்குடி பக்கம் சேர்ந்தவர், என்னுடைய கரஸ்பாண்டன்ட், எனக்கு பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட். உங்களுக்கு பொருத்தமா ஒரு அணிந்துருவனா ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் தான், ஆனா அவரு சரியா இல்லைன்னா கண்டபடி திட்டுவாரு, அதையும் ஏத்துக்கிறீங்களா? சரி வாங்க சுரதான்னு சொல்லும்போது நான் போனோம். அவர் என்னுடைய கவிதைகள்லாம் வாங்கி பார்த்துட்டு இது பண்ணிட்டு ஒரு வாரத்துல அணிந்துரை தரதா சொன்னார். ஆனா அணிந்துரை 1 வாரத்துக்கு சொல்லிட்டு 1 மாசமா எழுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு, ஆனா அவர்கிட்ட வாங்குறதுக்கு நான் ரொம்ப பயந்து இருந்தேன். ஏன்னா ஒரு மரபு கவிஞர், சரியானபடி கவிதை இல்லைன்னா திட்டுவாரு. ஆனா அதே சமயத்தில் அவர்கிட்ட கொடுத்தது எனக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், இது கவிதையா இல்லையா என்னை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு உறுதியா இருந்த சுரதா அவர்கள் தான். அவரு அதை பற்றி பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அவர் என்ன சொன்னாரு, ஒரே சொன்னாரு, சென்னை பக்கமே வந்தது இல்லைங்களா,
நீங்கள் உண்டு படிப்பு உண்டு விட்டு உடஞ்சிங்களா, நீங்களாம் சென்னைக்கெல்லாம் வந்துடலாம் எங்களெல்லாம் சாப்பிட்ருப்பீங்களே, எந்த அளவுக்கு சிறப்பாக எழுதியிருக்கிறீங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கு அணிந்துரையில் கொடுக்கும்போது நிறைய தகவல்களை அவருடைய அனுபவங்களை மற்றதெல்லாம் சொன்னார். அப்புறம் எனக்கு குறிப்பிடும் போது கூட கல்வெட்டுகளால் பொறிக்கப்பட ஒவ்வொரு கவிதையும் சிறப்பாக இருக்குதுன்றலாம் எனக்கு எல்லாம் சொன்னார். ஒவ்வொரு கவிதைக்கும் அதுக்கு பொருத்தமான ஓமை மற்றெல்லாம் சொன்னார். நிறைய விஷயங்கள் அதை சொன்னார். பாரதிதாசனை பற்றி அதான் ஒன்று குறிப்பிட்டார். பாரதியாருக்கு பிறகு பாரதிதாசன் என்னை கண்டு கொண்டார். நான் தக்கோலம் என்னுடைய புனைப்பெயரை சொல்லி சொன்னார். என்னுடைய புனைப்பெயர் வந்து கங்கை மணால, ஜலநாதன்றதுக்கு கங்கை மணால. என்னுடைய கல்லூரி பேராசிரியர் தான் எனக்கு அந்த சொன்னார். கங்கை மணலானாகிய ஜலநாதன் அவர்கள் நான் கண்டு கொண்டேன். இப்படி ஒரு வரிசைப்படுத்தி எனக்கு அணிந்துரை வழங்கி கொடுத்தார். சுரதா அவர்கள் நிறைய அந்த இயற்றிய பாடிய பாடல்களிலே என்றும் என்னுடைய காதிலே ஒலித்து கொண்டிருப்பது ஓடு ஓடு காடைகளா. வரிகளை பாடுங்களேன். ஓடு ஓடு காளைகளா, நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா, பாரு பாரு காளைகளா, நல்ல பார்த்து போ காளைகளா, ஓடு 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 காளைகளா, நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா, பாரு பாரு நல்லா பாரு பாரு காளைகளா அப்படின்ற மாதிரி அந்த பாடல். உழவனுக்கு உதவி செய்கின்ற காளை மாடுகளை பற்றி நீங்கள் அந்த பாடலை பாடி ஒரு வானொலியிலே கூட ஒலிபரப்பி இருந்ததாக சொல்லியிருந்தீர்கள். ஆமாம் ஆமாம். எனக்கு அந்த விவசாயம் மற்றெல்லாம் என்னன்னா நான் நேரடியாக அனுபவிச்சு. நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். எனது தந்தையோட போவேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போது சில பாடல்கள் அந்த இந்த நாட்டு நடுநரத்துக்கு இதுக்கெல்லாம் பாடுவாங்க. அப்பொழுது அவங்களை கேட்டேன். அப்போ அந்த ஓசோட பாடும்போது அவங்க வேற கவனம் சிதறாம ஒன்றி செய்யறதுனால அந்த விளைச்சல் கூட நல்லா விளையுமா. அவங்க அந்த உழவன் சொன்னதும் நாட்டு பெண்கள் சொன்னதும் கேள்விப்பட்டேன். வேற கவனம், அதாவது எந்த அளவுக்கு ஒன்றி செய்தா அது சிறப்பா பெறுன்றதுக்கு அவர்கள் சொல்லியும் கேட்டிருக்கிறேன். ஏனோ தோணுன்றது மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அந்த விவசாயம். அதனால தான் என்னோட அந்த மாதிரி சிறப்பாக அமையத்துக்காக நான் நேரடியாக பார்த்து நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன்றதால அது சிறப்பாக எனக்கு அமைந்திருக்கலாம். இன்னொன்று கூட நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, தமிழ் மொழிக்கு சிறப்புன்னு கூட சொல்லலாம். நீங்கள் தக்கோலத்திலே தான் இப்பொழுது வாழ்ந்து வருகின்றீர்கள். இல்ல இப்போ தற்போது உத்திரமேல இருக்கிற தக்கோலம் சேர்ந்திருந்தால் அந்த பேர் அடைமொழி அப்படி வச்சிருக்கிறேன். உத்திரமேல தான் இருக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேல உள்ள ஒரு பிரபலத்தை பற்றி சொல்லுங்களேன். உங்களோடு வாழ்ந்து உங்களது கிராமத்திலே அல்லது நகரத்திலே வாழுகின்ற ஒரு பிரபலம், இலக்கியவாதியாக இருக்கலாம் அல்லது சமூக சேவையாளராக இருக்கலாம், ஒருவரை அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்னுடைய நான் பணி செய்யும் போது எனக்கு ஒரு சிறந்த தியானம் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் இது பண்ணவர். ஜோதி கண்ணன் சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ் மேன். ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பண்பாளர். ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை கூட நான் சொல்றேன். நானும் அவரும் மோட்டர் பைக்கில் போகும்போது பல்லாவரம் தாண்டி மீனம்பாக்கம் போறவங்க ஒரு பெரிய கல் நடு ரோட்லயே இருந்தது. அவரு தான் என்னை நெட்டுட்டு இறங்கி 2 பேரும் சேர்ந்து அந்த கல் எடுத்து ஓரம் போட்டு வந்தோம். எங்களை ஒரு மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க. என்னத்துக்கு அப்படின்னா, இல்ல பயணித்து போறவங்களுக்கு சௌகரியமா இருக்கும். அவங்களுக்கு இப்ப இது எல்லாருமே போறாங்க வர்றாங்க. சிலர் விலத்தி போவாங்க. அது நல்ல காரியம் தானே, அது மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுக்காக. அதாவது எத்தனை பேர் போறாங்க வர்றாங்க, யாருக்கு அந்த எண்ணம் தெரியல. நான் பின்னாடி தான் நிறுத்திட்டு உடனே நாங்க எடுத்து போட்டோம். அது மாதிரி வலிந்து நிறைய உதவிகள் செய்வாரு. நல்ல ஆன்மீக சிந்தனையாளர், எளிமையானவர், இயல்பா யதார்த்தமாவே இருப்பார். ரொம்ப நல்ல இவரெல்லாம் எனக்கு ஒரு பூர்வீக தொடர்பு நண்பர் போல கூட குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு அவருடைய பெயர் வந்து ஜோதி கண்ணன், எக்ஸ் சர்வீஸ்மேன், சென்னையில் தான் இருக்காரு. என்னுடைய புத்தகத்துக்கு கூட அந்த அணிந்து சங்கர் தமிழ் அறிவு புத்தகத்துக்கு கூட ஒரு வாழ்த்துறை வழங்கி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு சிறப்பானவர். என்னுடைய தமிழ் அறிவி வானொலியிலே பல ஆண்டுகளாக பல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழுக்காக உங்களுடைய தொண்டு வானொலி கூடாகவும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வயதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். செந்தமிழ் தேனி, தமிழருவியினுடைய செந்தமிழ் தேனி விருது பெற்ற நீங்கள் நல்லதையா இன்றைய தினம் திடீரென அழைத்தவுடன் வந்து அருமையான பல விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். மீண்டும் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம் ஐயா. மிச்சம் மகிழ்ச்சி. ஒன்றே ஒன்று மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன்.
எங்க ஒரு அதாவது இப்ப நீங்கள் ஒரு தகவல் சொன்ன சில தகவல்கள் நிறைய பயனுடையக்கூடிய சிறப்பான தகவல்கள், இலங்கை சைவமும் தமிழும்ன்றது பற்றியும் தமிழ் பற்றிய சில தகவல்கள் ஒத்துருக்கு நம்ம பரிமாறிக்கொள்ளும் போது நிறைய விஷயங்கள், இன்னும் சொல்ல போனா மலர் நினைவுகள் மாதிரி சில தகவல்கள் நிறைய பரிமாறிக்கொண்டோம். ஒழுக்கம் தான் சிறப்பு. அந்த ஒழுக்கத்தை உயர்வாகவும் சிறப்பாகவும் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடித்தால், அதாவது நான் குறிப்பிடுவது, உண்ணும் உணவும் எண்ணும் எண்ணமும் தென்னமாய் இருந்தால் நன்றே பெறலாம் நலம். நன்றி நன்றி தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு. நன்றி நன்றி நன்றி. நல்லது. இன்றைய சந்திப்பு வழியிலே இணைந்து கொண்டு பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்.